ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான பூஜை கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பூஜை கூடை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட் பேஸ்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழு டைமில், மற்ற டைமில், பூஜை டைம்லலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வளைகாப்பு அந்த மாதிரி போகிறோம்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக இதை கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் ப்ளூ கலரில் ஒயர் வாங்கியிருக்கேன். டீலக்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதை தான் காமிக்கிறேன். 1 2 3 4 5 5.25 அடி நான் எடுத்திருக்கேன். 5.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 15 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒயரையும் இதே மாதிரியே அளந்து கட் பண்ணிக்கணும். இது மாதிரி மொத்தம் 15 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எடுத்து வச்ச கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த 2ஆக மடிச்சிருக்கோம்ல சமமாக, அந்த ஒயர்லேருந்து ஸ்கேலில் இப்படி 3/4 அடி கம்மியாக இப்படி அளந்து பிடிச்சிக்கோங்க. 3/4 அடி அளவு அளந்து அந்த இடத்த கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கட்டில் இருக்குதுல்ல, அந்த ஒயர் எடுத்து நம்ம அளந்து வச்சுருக்கிற இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அதை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது அது மேலே கட்டோடு இருக்கிற ஒயரை மாட்டுங்க. அடிப்பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி இதுலேயும் அந்த 3/4 அடி கம்மியாக அடிப்பக்கத்தில் இருக்கும் அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. மேல் பக்கத்தில் மேலே வந்து நமக்கு கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு இந்த கட் பண்ண ஒயரை பாருங்கள். இந்த ஒயர் வந்து நம்ம கட் பண்ண ஒயரு, மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்குதான்னு இந்த 15 ஒயரை சேர்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி பார்க்கணும். சைடில் பாருங்கள், 3/4 அடி கம்மியாக இருக்கும். மேலே போகிற ஒயரை விட 3/4 அடி கம்மியாக இருக்கும். வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு கட்டோடு இருக்கிறது வலது கை பக்கம் இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச 2ஆவது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிறத எடுத்து இப்படி தூக்கி மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து பின்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 15 ஒயரையும் நம்ம போட்டாச்சு. கட்டோடு இருக்கிறத இப்போ வலது கை பக்கம் இருக்குல்ல, அந்த ஒயரை அந்த சைடில் 3/4 அடி கம்மியாக இருக்குல்ல, அந்த ஒயர் அளவு அளந்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுட்டாச்சு. அடுத்தது மறுபடியும் கட்டோடு இருக்கிறத எடுத்துக்கலாம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி இப்படி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. மேலே போகிற ஒயரை மடக்குங்க. இப்போது இது மேலே இது அளந்த ஒயரை மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. மேல் பக்கத்தில் நம்ம அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் போகும். அதனால் அடிப்பக்கத்தில் நம்ம அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்தது இருக்கணும். இப்போது கட்டோடு இருக்கிறத மடக்கியாச்சு. மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை தூக்கி அது மேலே வச்சுட்டு அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கணும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்துட்டேன். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அந்த 2ஆவது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதை வந்து அடையாளத்துக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரியே வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. நான் பாருங்கள், அந்த முடிச்சு லைன் இல்லாமல் 6 வரிசை போட்டிருக்கேன். அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை சேர்க்காதீங்க. அது சேர்க்காமல் எண்ணணும்.
அது இல்லாமல் 6 வரிசை முழுசாக போட்டுட்டு அடுத்த வரிசைக்கு பாருங்கள் அந்த லாஸ்ட்டு ஒயரை மட்டும் நான் விட்டுடுறேன். கடைசி ஒயரை விட்டுட்டு 2வது ஒயர்லேருந்து போடுறேன். 6 வரிசை அந்த முடிச்சு இல்லாமல் 6 வரிசை முழுசாக போட்டிருக்கோம், 15 போட்டிருக்கோம். 7வது வரிசை மட்டும் 13 தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட்டு ஒயரையும் விட்டுறணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரு லாஸ்ட்டு ஒயரு ரெண்டையுமே விட்டுட்டேன், போடலை. அதை ரெண்டையும் போடாமல் விட்டுருங்க. விட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு இல்லாமல் எண்ணுங்க. 6 வரிசை முழுசாக இருக்கும், ஒரு வரிசை 13 மட்டும் இருக்கும். அப்போது மொத்தம் 7 வந்துடும். 7 லைன் நமக்கு வந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த பக்கமும் அதே மாதிரியே இன்னொரு சைடு போட்டோம்ல, அதே மாதிரி திருப்பிக்கோங்க. அந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடு போடுறோம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே போல் முழுசாக 6 வரிசை போடுங்க. போட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதே போல் 6 வரிசை முழுசாக போட்டுட்டு அடுத்தது கடைசி வரிசை மட்டும் உங்களுக்கு ஒன்று குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த முடிச்சு போட்டிருக்கிறதுலேருந்து கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈவனாக இருக்கான்னு எண்ணிக்கணும். முழுசாக 6 வரிசை, இந்த பக்கம் 6 வரிசை, கடைசி வரிசை மட்டும் ஒன்று குறைச்சி போட்டிருப்போம். எண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. முடிச்சுக்கும் 2 சைடும் கரெக்டாக இருக்கணும் ஒரே மாதிரி. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயருக்கு நான் இந்த கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரோலோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒயர் வந்து முன்னாடி அளந்து விடுவோம்ல, அந்த மாதிரி அளக்காமல் ஒரு 15 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பித்து நான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சைடு பார்த்து போகுது, ஒரு ஒயர் மேலே பார்த்து போகுது. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை மடக்கிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் மடக்கி வச்சுருக்கோம்ல, அதை சுற்றி கொண்டு வந்து இப்படி கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஒயர் எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து சுற்றிடுங்க. இப்போ 3 ஒயர் தொங்குற மாதிரி இருக்கும். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஒயர் எடுத்து அந்த கட்டோடு இருக்கிற ஒயரோட ஹோல்ஸில் விடுங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயரை 2 ஓட்டையிலையும் சேர்த்து விடணும். விட்டுட்டு இந்த பாருங்கள், நான் இப்போ இழுக்கிற மாதிரி எல்லாத்தையும் டைட் பண்ணுங்கள். அடிப்பக்கத்தை பிடிச்சி இப்படி இழுங்க. இழுத்துட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி இழுங்க. இது நெல்லிக்காய் முடிச்சு, ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 மூலையில் மட்டும் இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு வரும். அடுத்தது சாதா முடிச்சு போடுங்க. பேசிக் நாட் போடுறேன். எப்பயும் போடுவோம்ல, இவ்வளோ நேரம் போட்டோம்ல, அதே மாதிரி சாதா முடிச்சியே போட்டுட்டு வந்துடுங்க. 4 கார்னர்லேயும் நெல்லிக்காய் முடிச்சு வரணும். அங்கே வந்து ஒன்று நம்ம குறைச்சி விட்டுருப்போம். 13 முடிச்சு தான் போட்டிருந்தோம். அதனால் 4 மூலையிலையும் நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு வரும். மற்ற எல்லா இடத்துலையுமே பேசிக் நட் சாதா முடிச்சு தான் போட போகிறோம். இதே மாதிரியே சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சியை எடுத்து விட்டுறலாம். சென்டர் லைன் நடு லைன்னு தெரிகிறதுக்கு முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுடலாம். இனிமேல் 2 பக்கமும் எடுத்து விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரியே பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஓரத்தில் அந்த மூலையில் வரும்போது மட்டும், அந்த கார்னரில் வரும்போது மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு போடுங்க. மீதி இடத்துலலாம் சாதா முடிச்சு போடுங்க. அது வரைக்கும் சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்துட்டேன். சாதா முடிச்சு போட்டோம். இங்கே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 4 கார்னர்லேயும் போட்டுட்டோம். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சைடில் போகிற லைன் பாருங்கள், கீழே சைடில் போகிற லைனில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுடலாம்.
சொருகிட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கணும். இப்படி மடக்கி உள்பக்கமாக கூடைக்கும் உள்பக்கமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. ஆரம்பித்தோம்ல அந்த முடிச்சியை லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணுறோம். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே தள்ளிவிட்டால் கேப் கிடைக்கும். இப்போது கட்டோடு இருக்கிறத அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் ஹோல்ஸில் விடணும். விட்டுட்டு மறுபடியும் அந்த ப்ளூ கலர் ஒயரை கீழே இழுத்துடணும். அவ்வளோதான். பின்பக்கம் பாருங்கள், இப்படி கீழே தள்ளி விட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே அந்த முடிச்சியை போட்டுடுறோம். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரோடது உள்பக்கம் இப்படி இழுத்துட்டாக்க டைட் ஆகிடும். வளைச்சி அப்படியே சைடில் கொண்டு ரெண்டாவது வரிசை ஆரம்பிச்சிட்டோம். இது எதுக்காக ஏணிப்படி முடிச்சு போடுறோம்னா, ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக இருக்கிறதுக்காக ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த வரிசை அப்படியே சைடில் வளைச்சி மேலே கொண்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வரிசை போட்ட மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். கூட மேலே முடியும் போதும் உங்களுக்கு ஈவனாக முடியும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இல்லைன்னா ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டாக்க ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் மட்டும். அதுக்காக அப்படி போடுறது ஏணிப்படி முடிச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டில் ஆம்லா நாட் போட்டிருந்தோம்ல நெல்லிக்காய் முடிச்சு, அதுக்கும் மேலே வர அந்த 2 ஒயர்லேயும் இப்போது சாதா முடிச்சு தான் வரும். பாருங்கள், தனித்தனியாக இருக்குல்ல, அப்படியே போட்டுகிட்டே வந்திருக்கோம். ரெண்டாவது வரிசையிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சாதா முடிச்சு தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு வரிசை மட்டும் போடும்போது மட்டும்தான் நெல்லிக்காய் முடிச்சு ஒன்று வரும் 4 கார்னர்லேயும். இனிமேல் அப்படியே சுற்றிலும் நிற்காமல் எல்லா இடத்துலையுமே பேசிக் நாட்டு சாதா முடிச்சு போடுங்க. நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலேயும் பாருங்கள் சாதா முடிச்சு தான் வரும். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த வரிசை போடணும். இதே மாதிரியே ஒரு வரிசையாக போட்டுட்டு வாங்க. மொத்தம் 6 வரிசை நான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்தடுத்த வரிசைகள் போட்டிருக்கேன். இப்போது மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் மேலே எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் கட்டோடு இருக்கிறத விட்டுருங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. கட்டோடு இருக்கிற ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு அந்த ப்ளூ ஒயரை இழுத்துக்கோங்க. கீழே இழுத்துட்டு மறுபடியும் இப்படி மேலே இழுத்துருங்க. உள்பக்கம் கட்டோடு இருக்கிறத இழுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இதே மாதிரி தான் போட்டு ஒரு வரிசையும் போட்டுட்டு வந்தேன். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை போடக்கூடாது. அது பக்கத்தில் இருக்கிற ப்ளூ ஒயர் பாருங்கள், அந்த பின்பக்கம் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு அதையும் சேர்த்து சுற்றிட்டு 2 ப்ளூ ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடுங்க. அந்த மாதிரி போடும்போது கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படி மேலே வச்சு அதை சுற்றிடுங்க. அடுத்தது அருங்கோணம் கூடைக்கு போடுற மாதிரி தான் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போடாமல் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடணும். பாருங்கள், 2 ஊதா ஒயரு 2 ஒயராக எடுத்து அதையே அப்படி இழுத்து பிடிச்சி போட்டுட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிறத அருங்கோணம் கூடைக்கெலாம் நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஹெக்ஸாகன் கூட போடுவோம்ல, அந்த மாதிரி தான். 2 ப்ளூ ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு சுற்றிலும் போட்டுருங்க. இப்போது அடுத்தது இன்னொரு வரிசையும் அதே மாதிரி போட போகிறோம். இப்போ போடும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த கட்டோடு இருக்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி பின்பக்கம் அதையும் சேர்த்து சுற்றுற மாதிரி போட்டுருங்க. ஒரு நாட் போடும்போது அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல ப்ளூ ஒயரு, அதை போடும்போது இந்த கட்டோடு இருக்கிறதையும் சேர்த்து இப்படி சுற்றிடுங்க அந்த இடத்துல மட்டும். அப்போது அதுவும் மேலே அப்படியே வந்துடும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிறது போட போகிறோம். அதனால் அதை சேர்த்து அந்த இடத்துல மட்டும் சுற்றிட்டு போட்டுருங்க. இப்போது ரெண்டாவது ரோ, ஃபஸ்ட்டு ஒரு வரிசை 2 ப்ளூ ஒயராக சேர்த்து ஒரு நாட் போட்டோம். அதற்கும் மேலேயும் மறுபடியும் அதே மாதிரி 2 ப்ளூ ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சின்னு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸ் ஆகும் அந்த இடத்துல போட்டுக்கிட்டே வந்துடணும்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ப்ளூ ஒயர் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படின்னு வரும். இப்போது ஒரு ரோ ஃபுல்லாக போட்டுட்டு 2வது ரோ போடுறோம். ரெண்டு ரோ பாருங்கள் போட்டிருக்கோம். அடுத்தது 3வது ரோவும் போட போகிறோம். ஒன்று மேலே ஒன்று ப்ளூ கிராஸ் ஆகிற இடத்துல போடுங்க. நான் ஏன் இந்த இடத்துல காட்டுறேன்னா, இந்த பாருங்கள், அந்த கட்டோடு இருக்கிறத இப்படி பின்பக்கம் வச்சு அதையும் சேர்த்து சுற்றிட்டு அப்படியே போட்டுருங்க. அந்த இடத்துல வரும்போது மட்டும் அந்த ஒரு இடத்துல தான் அப்படி வரும். அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படியே வளைச்சி ஒரு முடிச்சு அந்த இடத்துல போடும்போது மட்டும் அப்படி போட்டுக்கோங்க. மற்ற இடத்துலலாம் 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதே போலவே சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. 1 2 3 அந்த மாதிரி 3 ரோ அந்த மாதிரி போடணும். இப்போது கட்டோடு இருக்கிறத வச்சு ரன்னிங் ஒயரு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் பாருங்கள், அதுக்கு தான் அப்படியே பின்பக்கமே போட்டுட்டு வந்தோம்ல, அதை வச்சு இப்போது எந்த ஒயரையும் விடாமல் எல்லா ஒயர்லேயும் போடணும். ஒரு முடிச்சிலேருந்தே 2 ஒயர் போகும் பாருங்கள். இந்த 2 ஒயர் போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரும் போடணும், அடுத்ததையும் போடணும். தனித்தனி முடிச்சியாக போடணும் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு. பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயர் இப்படி வரிசையாக அப்படியே வந்துடும். இதுலேயும் போடணும், அது பக்கத்தில் இருக்கிறதுலையும் தனித்தனியாக போடணும் முடிச்சு. இதே மாதிரியே கீழே வந்துச்சுல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சுற்றிலும் ஒரு முடிச்சிலேருந்தே 2 ஒயர் போகும். அப்போது அந்த 2 ஒயர்லேயுமே தனித்தனியாக நாட் போடணும். இதே மாதிரியே சுற்றிலும் கீழே போட்ட மாதிரியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் சுற்றிலும் எந்த ஒயரையும் விடாமல் போட்டு வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த வரிசை போடணும். பாருங்கள், மடக்கி இப்படி உள்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷம் சுற்றிலும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறேன். இப்போ இழுத்தாச்சு, அப்படியே மடக்கி அடுத்த வரிசை பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒயர் வந்து வரிசையாக வந்துடும். அப்படியே வரிசையாக போட்டுட்டு வாங்க. நம்ம சேனலில் நிறைய டைப்பான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போட்டு காமிக்கிறேன் இன்னும் என்ன மாதிரி கூடைகள் தேவைப்படுது அப்படின்னு. நிறைய டைப்பாக பர்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாமே போட்டு காமிச்சிருக்கோம். பூஜை கூடைகளும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மூடி போட்ட லஞ்ச் கூடைகளும் இருக்குது. சிவன்கண், சாதா முடிச்சு எல்லாத்துலேயுமே லஞ்ச் பேக்கும் மூடி போட்டது இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், 7 வரிசை நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இங்கே 6 போட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இல்லாமல் 1 2 3 வரிசை போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு 7 வரிசை போட்டிருக்கேன். 7 வரிசை போட்டுட்டு பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு கட்டோடு இருக்கிறத நம்ம இனிமேல் கட் பண்ண போகிறோம். ஒயர் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. ஒயர் 5.25 அடி எடுத்தேன், உங்களுக்கு காமிச்சேன். அந்த அளவு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இது டீலக்ஸ் ஒயரு. இதே கிளாஸ் ஒயராக இருந்தாக்க கொஞ்சம் ஒயர் கம்மியாக கூட ஆகும். டீலக்ஸ் ஒயர்னால் கொஞ்சம் ஒயர் அதிகமாக தான் ஆகும். அவங்கவுங்க ஒயரோட திக்னஸை பொறுத்து இருக்குது. இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கட்டோடு இருக்கிறத கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உடனே சொருகி விட்டுருங்க. கீழே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு 5 லைன் 6 லைனாவது சொருகுங்க. இப்போது இந்த கூடைக்கு எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். ஒயர் பாருங்கள் எல்லா பக்கமும் எனக்கு எப்படி இருக்குன்னு.
1 2 3 மூணாவது வரிசையில் சொருகணும். 1 2 3 மூணாவது வரிசையில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகிட்டு அதன் பிறகு இப்படி நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு மடங்கி வந்துடும். அப்படியே கீழே வரைக்கும் அதை அப்படியே எட்டுற வரைக்கும் சொருகிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு வருஷம் அப்படி மடங்கி வந்துடும். மூணாவது வரிசையில் சொருகுனிங்கன்னா ஒரு வருஷம் உள்ளார மடங்கி வரும். சுற்றிலும் பாருங்கள் நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒயர் இவ்வளோ மீதி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கட்டு ஒயரில் மீதி இவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது. அது கைப்பிடி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பின்னு எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் தெரியாதவங்க கேட்குறாங்க. அவங்களுக்காக இதை காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாருங்கள் கிளிப் மாதிரி இருக்கும். அது 2 பக்கமும் நீட்டிகிட்ருக்கும். அதை அப்படியே அமுத்தி விடணும், அவ்வளோதான். நல்லா டைட்டாக கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து அமுத்தி விட்டுறணும். 4 கார்னர்லேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இடம் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த பக்கம் எத்தனாவது லைனில் வைக்கிறோமோ அந்த பக்கமும் அதே மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி 4 பக்கமும் வச்சுட்டு சென்டரில் ஒரு பின் வச்சுட்டேன். அவ்வளவுதான். இந்த கைப்பிடி பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே ஹைப்புன்னு இருக்கும், அந்த ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.